அதிமுகவில் ஒரு பெரிய எரிமலை வெடிக்க காத்திருக்கிறது. அந்த வெடிப்பின் போது எடப்பாடி தூக்கி எறியப்படுவாரா? அவருக்கு எதிராக கொடநாடு வழக்கு உண்மைகள் வெட்ட வெளிச்சமாகி பூதகரமாக வெடிக்குமா என கேள்விகள் எழுந்துள்ளன. அந்த கொடநாடு சம்பவம் எடப்பாடி ஆட்சி காலத்தில் நடந்தது. அதில் முக்கிய பங்காற்றியவர்கள் அன்று அதிகாரத்தில் இருந்த அதிமுக முக்கிய புள்ளிகள் ஜீவன், ஆறுகுட்டி எம்எல்ஏ, சேலம் இளங்கவன் உட்பட பலர் கொடநாடு வழக்கு தொடர்பாக போலீசாரால் இதுவரை விசாரிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் அதிமுகவினர் தான். இது தவிர எடப்பாடியின் செக்யூரிட்டி ஆபீசராக இருந்த கனகராஜ் மற்றும் ஜெயலலிதாவின் டிரைவராக இருந்து இறந்து போன கனகராஜ், அதிமுகவுடன் தொடர்புடைய கோவை நகைக்கடை அதிபர் உட்பட நூற்றுக்கணக்கான அதிமுகவினர் கொடநாடு வழக்கில் போலீசாரால் விசாரிக்கப்பட்டனர். மேத்யூ சாமில் என்கிற பத்திரிகையாளர் கூறுகின்ற போது, முழுக்க முழுக்க அதிமுகவினர் சம்பந்தப்பட்ட இந்த கொலை கொள்ளை வழக்கில் எடப்பாடியின் தொடர்பு பற்றி சயான் என்கிற குற்றவாளி சந்தேக மறுப்பலாகவே பதிவு சொல்லியிருக்கிறார். கொடநாட்டில் கொள்ளையடிக்க ஏற்பாடு செய்தது, குற்றவாளிகள் தப்பிக்க உதவியது, கொடநாட்டில் கொள்ளையடித்த ஆவணங்களை பெற்றுக்கொண்டது, கனகராஜை கொலை செய்தது என அனைத்திலும் அதிமுகவினர் சம்மந்தப்பட்டு இருக்கிறார்கள். இவர்களை விசாரணைக்கு உள்ளாக்கிய போது அவர்கள் பார்த்ததை சொல்லாமல் மறைத்த ரகசியம், யார் சொல்லி கொடநாடு கொள்ளை நடந்தது, யார் குற்றவாளிகளை பாதுகாத்தது என்பதுதான். அவர்களில் யார் வாயை திறந்தாலும் ஒட்டுமொத்த கொடநாடு வழக்கின் மர்மம் அவிழ்ந்துவிடும் என்கிறார்கள். இந்த நிலையில் சசிகலா, ஓபிஎஸ் ஆகியோர் அதிமுகவில் ஒற்றுமை வேண்டும், ஒருங்கிணைந்த அதிமுகவால் தான் 2026 ஆட்சிக்கு வர முடியும் என்கிறார்கள். அதிமுக ஒற்றுமை கோஷம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்சிக்குள் வலுத்து வருகிறது. அது எடப்பாடியின் தலைமைக்கு எதிராக வலுவான சவாலாக நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வலுப்பெற்று வருகிறது. கொடநாடு கொலை கொள்ளையில் எடப்பாடியுடன் சேர்ந்து அப்போது கோவை நீலகிரி பகுதியில் அமைச்சர்களாகவும் கட்சி நிர்வாகிகளாக இருந்தவர்கள் கைகோர்த்திருந்தனர் என்கின்ற குற்றச்சாட்டு காவல்துறையால் வலுவாகவே முன்வைக்கப்பட்டுள்ளது. அதிமுகவில் எடப்பாடிக்கு எதிராக ஆட்களை அணி திரட்டுவதில் முன்னாள் அமைச்சர் கோவை SV வேலுமணி முனைந்து செயல்பட்டு முன்னிலை வைக்கிறார். சசி ஏற்பாட்டின்படி சசியின் சகோதரர் திவாகரன் இந்த ஏற்பாடுகளை செய்து வருகிறார். திவாகரன் எடப்பாடியுடனும் ஏதோ பேரளவில் பேசி வருகிறார். எடப்பாடியோ அவரது மகன் மிதுனை அரசியலுக்கு கொண்டு வர விரும்புகிறார். 38 வயதான மிதுன் ஜெயலலிதா தொடர்பான ஒரு நிகழ்வில் எடப்பாடியுடன் மேடை ஏறப் போகிறார். அதற்காக தான் உதயநிதி துணை முதலமைச்சரானதை பற்றி பெரிதாக கருத்து எதையும் எடப்பாடி பழனிசாமி சொல்லவில்லை. அதிமுகவின் ஐடி விங் மற்றும் தேர்தல் வியூக அமைப்பாளர் சுனில் ஆகியோருடன் சேர்ந்து அரசியலுக்கு வர நினைக்கும் மிதுன் மற்றொரு தேர்தல் வியூக அமைப்பாளரான பிரசாந்த் கிஷோருடன் பேசி வருகிறார். மகன் மிதுனின் கட்சி பட்டாபிஷத்துக்காக தயாராக வரும் எடப்பாடி சசிகலா அன்கோ முன்வைக்கும் ஒற்றுமை ஏற்பாட்டுக்கு செவிசாய்க்க தயாராக இல்லை. இதனால் கோபமடைந்த திவாகரன் தொடர்ச்சியாக எடப்பாடிக்கு எதிராக ஆட்களை திரட்ட ஆரம்பித்துள்ளார். தங்கமணி, விஜயபாஸ்கர், ராஜேந்திர பாலாஜி என 25 கட்சி முக்கியஸ்தர்களை திரட்டிவிட்டார் திவாகரன். இவர்கள் அனைவரும் சேர்ந்து எடப்பாடிக்கு எதிராக திவாகரனின் சொந்தக்காரரான JJ TV பாஸ்கரன் வீட்டில் எடப்பாடிக்கு எதிராக கூட்டம் போட்டு பேசியிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட வேலுமணியை பின்னர் நேரில் அழைத்த எடப்பாடி, நீ வேண்டுமென்றால் கட்சியை விட்டு போ, உன் பின்னால் ஒருவனும் வரமாட்டான், கட்சியை நான் பார்த்துக் கொள்கிறேன் என எச்சரித்துள்ளார். எடப்பாடியும் வேலுமணியும் தவிர்க்க முடியாத பண ஒருவருக்கு சொந்தக்காரர்கள். இருவரும் இணைந்து பல முதலீடுகளை செய்திருக்கிறார்கள். தொழிலில் பார்ட்னராக இருவரும் இப்பொழுது தங்களது கணக்கு வழக்குகளை சரிபார்த்து பிரிந்து விடுவது என்கிற முடிவில் இருக்கிறார்கள். ஆனாலும் எடப்பாடி நீக்கிவிட்டு முதல்வர் வேட்பாளராக வேலுமணியை கொண்டு வருவதற்கான தயார் பூர்த்திகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டுதான் உள்ளது. என்னால் 40 அதிமுக MLAக்களை உடைக்க முடியும் என்பதை எடப்பாடிக்கு எதிராக வேலுமணி முன்வைக்கும் சவால். வேலுமணியும் எடப்பாடி போலவே அவரது மகனை அரசியலுக்கு கொண்டு வர திட்டம் தீட்டியிருக்கிறார். எடப்பாடி நேரடியாக திட்டியதால் டென்ஷனான வேலுமணி கடந்த வாரம் தனது சகோதரர் அன்பரசனை எடப்பாடியிடம் சந்திக்க அனுப்பியிருக்கிறார். தான் திட்டியதால் வேலுமணி தன்னிடம் சமாதானம் பேச அனுப்பியுள்ளார் என நினைத்த எடப்பாடி அவரை மகிழ்ச்சியுடன் சந்தித்தார். ஆனால் அன்பரசன் சமாதானம் பேசவில்லை. அதற்கு மாறாக எடப்பாடியை பார்த்து, கொடநாடு வழக்கில் கொள்ளையடிக்க வந்த குற்றவாளிகளை கையாண்டவன் நான், இதை சயான் தனது வாக்குமூலத்திலே சொல்லியிருக்கிறான்,
நான் மட்டும் வாய் திறந்தால் நீங்கள் சிறை கம்பிகளை எண்ண வேண்டி வரும் என எடப்பாடியை நேரடியாகவே மிரட்டியிருக்கிறார். அறிந்து போன எடப்பாடி ஒன்றுமே பேசவில்லை. ஏற்கனவே சசிகலாவிடம் கொடநாடு விஷயத்தில் என்ன நடந்தது என ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துள்ள வேலுமணி அடுத்த கட்டமாக எடப்பாடியை இப்படி மிரட்டியுள்ளார். அதிமுக தலைவர்களின் உள்கட்சி பதவி மோக தகராறில் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கின் திடுக்கும் ரகசியங்கள் மற்றும் பல உண்மைகள் வெளிவரும் என்கிறது அதிமுக வட்டாரங்கள். அதிமுகவில் என்ன நடக்கிறது என்பதை பற்றி நக்கீரன் பிரகாஷ் இருக்கிறார்.